நான் என்ன பாவம் பண்ணேன்? தெரியாதனமா ஒரே ஒரு தடவை கல்யாணம் பண்ணேன். அதுதான் என் வாழ்க்கையில நான் பண்ண பெரிய பாவமே. ஒண்ணும் இல்லைங்க. இன்னைக்கு சண்டே ஃப்ரெண்ட்ஸுங்களோட சேர்ந்து கிரிக்கெட் விளையாடிட்டு வரவான்னு ஒரு கேள்விதாங்க கேட்டேன். ஒண்ணு போயிட்டு வாங்கன்னு சொல்லணும், இல்ல வேணாம்னு சொல்லணும். அதை விட்டுவிட்டு 3 மணி நேரமா மூச்சு விடாம எங்க முப்பாட்டை வரைக்கும் இழுத்து வச்சு அசிங்கமா திட்டுறாங்க. இதுக்கப்புறம் என் பரம்பரையில யாருக்குமே கிரிக்கெட் விளையாடணும்னே தோணாது. ஏய், உனக்கு கோவம் வந்துருச்சு. எனக்கு இன்னும் வரல. ஏன் வரல? அது வராது. என்னைக்கு கல்யாணம் ஆச்சு சூடு சொடனா மானா வெக்கான் ஈனம் கோவம் எல்லாத்தையும் மூட்டை கட்டி பரவல போட்டேன். அது ஒரு கதை. இப்ப சொல்றேன்டா, உன்னக்கிட்ட மரியாதையா மன்னிப்பு கேட்கிறேன். போயிரு. போக மாட்டேன். அப்ப காலில் விழுந்தா போயிருவியா? காலை காட்டுறா. கல்யாணத்துக்கு முன்னாடி சும்மா கல்ல சந்தோஷமா இருந்தோம். கல்யாணத்துக்கு பிறகு அந்த பெருசுங்கெல்லாம் சொல்லுது வாழ்க்கைன்னா போராட்டம் எடுக்கதான் செய்யும். பொசுக்கணும் பொண்டாட்டிங்கிற பேர்ல ஒரு போராட்டத்தை கட்டி வச்சிட்டானுங்க. அதுக்கு பிறகுதான் மிகப்பெரிய போராட்டமே ஆரம்பிக்குது. இந்த பெருசுங்களே சும்மா இருந்தவனை பொறுத்து விட்டுட்டு இப்ப சொல்றானுங்க வாழ்க்கைன்னா போராட்டம் இருக்கத்தான் செய்யும்னு. அவன் பக்கத்து வீட்டுக்காரன் அவன்கிட்ட கோழியை காணவனு காலையில இருந்து தேடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு எங்க தெரிய போகுது நம்ம வீட்டு குழம்புலதான் குறிக்குதுன்னு. இன்னைக்குன்னு பார்த்து குழம்பு வாசம் பக்கத்து தெரு வரைக்கும் அடிக்குது. இந்த ஆண்களுக்கெல்லாம் ஒண்ணு சொல்லிக்கிறேங்க, மனசார சொல்றேன். அவங்களுக்கு 30 வயசுல கல்யாண கடன், 40 வயசுல வீட்டு கடன், 50 வயசுல பெத்தவங்க கடன். இப்படி கடனை கட்டி கட்டியே அவங்க பாதி வாழ்க்கை முடிஞ்சிருதுங்க. எல்லாம் குடும்பத்துக்காக ஓடியே தனக்குன்னு ஒரு நாளும் அவங்க வாழ்ந்ததே கிடையாதுங்க. இதை எல்லா பெண்களும் கொஞ்சமாறு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சு நடந்தீங்கன்னா உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையுமே வராது. தனியா தூங்குனா பேய் கனவா வருதுன்னு சொன்னேன். அப்ப கல்யாணம் பண்ணிக்கிட்டு பொண்டாட்டியோட தூங்குறான்னு சொல்லி அந்த பேயவே எனக்கு பொண்டாட்டியா கல்யாணம் பண்ணி வச்சுட்டானுங்க. அப்போ இவளை பார்த்தாலே பயமா இருக்கு. இவளோட எப்படி நான் பொண்டாட்டி புருஷனை திட்டுறது புயல் காத்துல பொறிவிக்கிற மாதிரி மொசுக்கணும் காணாம போயிரும். ஆனா தப்பித்தோடு நம்ம திட்டணும் தேன் கூட்டுல கள்ளத்தி கேறித மாதிரி உடம்பெல்லாம் ரணமா ஆயிருவியா. நான் ஏன் இப்படி சோம்பேறித்தனமா இருக்கேன்னு கண்டுபிடிக்க நினைச்சேன். அதுக்கும் ஒரே சோம்பேறித்தனமா இருந்துச்சு. சரி, நாளைக்கு யோசிப்போன்னு தூங்கிட்டேன். ஏண்டா சேகரு, வர நைட்ல தூக்கமே வர மாட்டேங்குதுடா. சொல்றேன், எனக்கெல்லாம் சாப்பிட்டவனே தூக்கம் வந்துடுது தெரியுமா? பரவாயில்லையே, குடுக்க வச்சு ஆட்களா அவனுக்கு. நீ வேற மாப்பிள்ள, நான் சாப்பிடவே நைட்டு 12 மணி ஆயிரும். எருமை கிட்ட இருந்தே பொறுமையை கத்துக்கலாம், தப்பு இல்ல. ஆனா அந்த எருமையே நம்மளை பார்த்து காடு துப்புற அளவுக்கு பொறுமையா தாங்க இருக்க கூடாது. அங்கிட்டு பார்த்தா கூமாபட்டி சொர்க்க பூமின்னு ஒருத்தன் கூப்பிடுறேன், அங்கிட்டு பார்த்தா கேரளா சொர்க்க பூமின்னு ஒருத்தன் கூப்பிடுறேன். அப்ப நாங்க இருக்கிறது என்ன சொர்க்க பூமியா? பூமினாவே சொர்க்கம் தான்டா. நானே கையில 10 பைசா இல்லாம இருக்கேன். இதுல அங்கிட்டு வான்னு கொடுத்துறானுவ. ரோட்டு ஓரமா ஒரு 5 ரூபா துட்டு ஒண்ணு கிடைஞ்சி சரி போய் குனிஞ்சு எடுப்புமே எடுத்த. அதுக்குள்ளேயும் சோப்புல வச்சிருந்த 10 ரூபா காயின்னு உருண்டு போய் சாக்கடைக்குள்ள விழுந்துருச்சு. சரி 5 ரூபாய்ச்சி இருக்கேன்ட்டு எடுத்து பார்த்தா அது சோடா மூடி. பக்கத்துல செவரு இருந்தா போய் மோதிக்கலாம். இது தேவை. லவ் பண்ண டைம்ல என்கிட்ட பேசுறப்பெல்லாம் உன்னை என் புருஷன்னு சொல்லவான்னு கேட்டாவா? இப்ப மெசேஜ் பண்ணுனா உன்னை என் புருஷன் சொல்லவான்னு கேக்குறா. இது என்ன கொடுமை கடவுளே! இந்த பொண்ணுங்கள்லாம் ஏன் இப்படி மாறுறாங்க?